அஞ்சு முகம் தோன்றி நாறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவியல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதன் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறையை முருகன் ஏற்றுக்கிட்டு ஆறுமுகமாக காட்சி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆமாங்க, இன்றைய பதிவில் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அது மட்டும் இல்ல, கந்தர் அனுபூதி மாலையை எத்தனை பேர் எழுதி மாலையா கட்டி முருகனுக்கு போட்டீங்க? ஏன்னா இது வரைக்கும் நீங்க யாராவது போடாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உடனே நீங்க கந்தர் அனுபூதி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாங்க, முருகப்பெருமான் அழகா நடனமா ஆடி அந்த மாலையை எடுத்து அவர் கழுத்துல போட்டுக்கிறார். எல்லாம் அந்த பதிவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதோட படிப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு திருப்புகள். எல்லா பரீட்சையை விட ஏதாவது ஒரு பரீட்சை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப பயப்படுவாங்கல்ல. திருப்புகள் பதிகத்தை நம்ம என்ன மாதிரி வேண்டிட்டு போனா நம்மளுடைய பரீட்சையில எல்லாம் வெற்றி பெறலாம் அப்படின்றது இந்த பதிவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்றத பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நேற்று எல்லாரும் மாசி கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு முறையெல்லாம் செய்து முடிச்சிருப்பீங்க. நானும் நம்முடைய இல்லத்துல ரொம்ப சிறப்பா அபிஷேகங்கள்லாம் செய்து எல்லா மந்திரங்களும் பாராயணம் செய்து கந்தர் அனுபூதி பாராயணம் செய்து பூஜையை ரொம்ப நிறைவா முடிச்சிருந்தேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது. ஏன்னா இப்போ இந்த நேரமும் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. மத்தியானம் நமக்கு 3 மணி வரையும் இருக்கு. இலை போட்டு படையல் போடணும்னு நினைக்கிறவங்க, வெற்றிலை தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த செவ்வாய் ஓரையில போடுங்க. ரொம்ப ரொம்ப சுபிஷத்தை நமக்கு தரும். யாரும் மிஸ் பண்ணாம அதை பண்ணிக்கோங்க. இது போல நம்ம மனமுகிழ்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில நான் உன் பூஜையை ஏற்றுக்கிட்டேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில அவருடைய காட்சி நமக்கு நம்ம பூஜை அறையிலே கிடைக்குது அப்படின்னா இதை விட வேறு பேரானந்தம் நமக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சகோதரி பார்த்து பார்த்து பூஜைகள் செய்து அதன் மூலமா நிறைய நாட்கள் முருகப்பெருமான் அந்த சகோதரிக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அது எல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை நம்ம வெளியே சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று அவங்க என்கிட்ட சொல்லணும், நம்ம மாரியம்மா சகோதரிகிட்ட சொல்லணும், இது போல் முருகன் நிறைய அற்புதங்கள் எழுதியிருக்காரு நம்ம வீட்டில், அதை நம்ம சொல்லணும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், இது மூலிமா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சகோதரி நினைக்கிறாங்க. ஆனால் முருகப்பெருமாள் என்னவோ அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கவே இல்லையா. அதாவது இந்த அற்புதங்கள்லாம் சொல்லு அப்படின்னு உத்தரவு கொடுக்காமலே இருந்தாராம். திடீர்னு என்னன்னு தெரியலையா, இவங்க கேட்குறாங்க, இந்த விஷயம்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் முருகா எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு போது சரி சொல்லு அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்தாராம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே எனக்கு மெசேஜ் அது பாட்டுக்கு அனுப்புகிறாங்க. என்னன்னா இவ்வளோ அற்புதங்கள் என்னுடைய இல்லத்தில் நடந்தது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா நீங்கள் பூஜை முறை எந்த அளவுக்கு ஆத்மாத்மா செய்திருக்கீங்க அப்படின்னு அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு கோர்வையாக கொடுக்குறேன். அது எல்லாமே பாருங்கள். அதை பார்க்கும் போதே இதே போல் நம்மளுடைய இல்லத்துக்கும் முருகன் காட்சி கொடுத்தாருன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோடயே பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இது போன்ற பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே நம்ம இறைவனை நினைச்சு பூஜைகள் செய்ய கண்டிப்பாக அவரோட அருளும் அனுகிரகமும் நமக்கு நிச்சயமாக உண்டு. சகோதரி சாமிக்கு வைக்கக்கூடிய பூவோடைய நிழலில் எப்போவுமே ஒரு முகம் இருக்கிறது போல் ஒரு அமைப்பு இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஆச்சரியமாக இருக்கீங்க பாருங்கள். கண், மூக்கு, அந்த மீசையோடு இருக்கிற மாதிரி இந்த முக அமைப்பு தொடர்ந்து அவங்களுக்கு அந்த காட்சிகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் மயில் போலவும் அந்த மேலே இருக்கக்கூடிய கொண்டை உள்பட அந்த நிழல் உருவம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்கு. இதெல்லாம் இவங்க தொடர்ந்து பார்க்க முருகனிடம் கேட்குறாங்க, முருகா இது சும்மா சாதாரணமாக விஷயமா நான் எப்படி எடுத்துக்கிறது, இல்லை நீ தான் எனக்கு காட்சி கொடுத்தியா அப்படின்னு இவங்க புலம்ப எதாச்சும் அவங்க டிவி எடுத்தாலும் சரி ஃபோன் எடுத்தாலும் 6 முகங்களோடு முருகன் காட்சி கொடுக்குறாராம். வந்தது நான் தான் அப்படின்றத 6 முகமாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இதை விட வேறு எப்படி அவர் நிரூபிக்க முடியும்? இங்கே பாருங்களேன், அவர் கிரீடம் வச்சிருக்காரு. அந்த கிரீடம் போலவே வேல் ரூபத்தில் அந்த விளக்கில் அந்த சுடர் ஒளியை பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய செய்யக்கூடிய அந்த பூஜையை அவர் ஏற்றுக்கிட்டு நமக்கான அருள் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது இதை விட எல்லா சகோதரிகளும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் தொடர்ந்து பாராயணங்கள் செய்ய என்ன நடக்குதுன்னா எல்லா தெய்வத்தினருந்தும் நமக்கு பூ விழுது அப்படின்னு நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக பாராயணத்துக்கு அவ்வளோ பலன் உண்டுங்க. நேற்றைய வீடியோ பதிவில் முருகப்பெருமான் பாலமுருகனா அப்படி குழந்தையா படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம அந்த சாம்பிராணி துகளில் பார்த்ததும் எல்லாரும் மெய்சிலிருத்து போய் எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருந்தது அப்படின்னு. அதே போல ஒரு காட்சி தான் இப்போ பார்க்க போறீங்க. இந்த சகோதரியுடைய இல்லத்துல சாமி படங்களுக்கு இடையில எந்த ஒரு பொருள் எதுவுமே வைக்கல. ஆனா முருகப்பெருமான் சாஷ்டாங்கமா நிற்கிறார். அப்படியே அழகா ராஜா மாதிரி நிற்கிறாரு. அந்த காட்சியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அசந்து போவீங்க. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் சாட்சாத் முருகப்பெருமான்
சும்மா ராஜா மாதிரி கம்பீரமாக வந்து வேலோடு நிற்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. பால தண்டாயுதபாணியாகவும் நிற்கிறாரு, ராஜா மாதிரி நிற்கிறாரு முருகப்பெருமான். அதை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. இது வந்து வராகி அம்மனுக்கு ஏற்றிய தீபம். கண்களை பாருங்கள், அந்த அம்மாவுடைய அந்த உயிரோட்டம் பாருங்கள். வராகி அம்மாவுடைய பக்தர்களுக்கு தெரியும், அம்மாவை வாமான்னு கூப்பிட்டா அப்படி ஓடி வந்துடுவ. அற்புதமான ஒரு தெய்வம். என்ன ஒரு அற்புதமான ஒரு காட்சிகள் பாருங்கள். நம்முடைய இல்லத்தில் ஒவ்வொரு தெய்வத்தையுமே மனதார வழிபாடு செய்த நிச்சயமாக அவங்களோட வருகையை இது போல் நம்ம வந்து கண்டிப்பாக உணர முடியும். பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா வந்து வாழ்க்கையில் படித்து பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னாலே நாம் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு திருப்புகள் அப்படின்னா மதியால் வித்தகனாகின்ற திருப்புகள் நம்ம படிப்போம். அதை தொடர்ந்து, அதாவது இது வந்து 10வது வரைக்கும் தான் அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்காங்க, +2 வரைக்கும் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா அதுக்கான ஒரு திருப்புகள் இருக்கா அப்படின்னா அதுவுமே இருக்கே. அற்றைக்கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவனும் வெற்றி கதிர்வேலா வெப்பை தொலைசீலா கற்றுற்று போதே கட்சி பெருமாளே அப்படின்னு எவ்வளோ அற்புதமான ஒரு திருப்புகள் இருக்குல்ல. இந்த திருப்புகளையே நம்ம வந்து தொடர்ந்து பாராயணம் செய்துட்டு வரலாம். இது வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம பாராயணம் செய்யலாம், கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம வந்து பாராயணம் செய்யலாம். இந்த திருப்புகழ் வந்து எல்லா பிள்ளைங்களும் இப்போ வந்து படிக்க வந்து கற்றுக்கிட்டாங்க. எல்லா வீட்லேயும் வந்து மதியால் வித்தகனாகி குழந்தைங்க எல்லாம் சரளமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் ஒரு சகோதரி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த திருப்புகழ் எல்லாம் அவங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மூலிமா அந்த குழந்தை வந்து இப்போ 10வது எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. முருகர் மீது அளவில்லாத ஒரு பற்று. இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆசையாக அன்பாக வந்து முருகரை வந்து தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. பூஜைகள் நல்லா பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு நாள் இதை சிவராத்திரி அன்னைக்கு வீட்டு தூரம் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பூஜை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இரவு 12 மணி பூஜை வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொன்னோன்றதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா இதை செய்ய முடியுமா நீ அப்படின்றாங்க. நான் செய்கிறேம்மான்னு சொல்லியாச்சு. அந்த நேரத்தில் புள்ள தூங்கிருச்சுங்க. ஆனால் 12 மணிக்கு டான்னு அவங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு சர்பம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கனவு. அது மட்டும் இல்லாமல் தட்டி யாரோ எழுப்புறாங்களாம். அப்படி இந்த புள்ள வந்து பிடிச்சி எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அப்போ யாரோ நம்மளை எழுப்புறாங்க பூஜை செய்யறதுக்கு அப்படின்னு. புள்ள ஆசையாக வந்து அந்த நேரத்துக்கு வீடு வாசல் எல்லாமே தொடச்சி அழகாக சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து விபூதியால் வந்து அர்ச்சனைகள் செய்திருக்காங்க. அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அப்போ சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளை நல்லா படிக்கணும், நான் நிறைய வந்து ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு தன் பேரில் அர்ச்சனை செய்தாங்க பாருங்க சிவபெருமானுக்கு. அந்த விபூதியை எடுத்து தன்னோட பேக்கெட்லேயே வச்சுட்டு இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கும் போகிறாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு கனவும் வருது. என்னன்னா, சிவபெருமானே கனவுல வந்து விபூதி எடுத்து நெத்தியில் வச்சு நீ ஒழுங்காக படிக்கணும், நல்ல எக்ஸாம் எழுதணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னை வந்து அடிப்பேன் அப்படின்னு தலையில் வந்து ஒரு 3 கொட்டும் கொட்டுறாராம். யாரு? சிவபெருமான். அப்படி ஒரு கனவு. இன்னொரு நாள் வந்து விபூதி கொண்டு போக மறந்துடுச்சான். அன்னைக்கும் கனவுல வந்து தலையில் வந்து 3 கொட்டு கொட்டி, யாருக்கு கிடைக்கும் பாருங்க இப்படியெல்லாம் ஒரு பாக்கியம், கொட்டி நான் உன்னை வந்து விபூதி கொண்டு போக சொன்னல, நீ ஏன் கொண்டு போகல அப்படின்னு சொன்னாராம். அதை தொடர்ந்து எக்ஸாம் எழுத முதல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், பேனா வாங்கிட்டு வந்தோன்னு வைங்களேன், சாமி வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், எந்த விதமான தடையுமே வரக்கூடாது, பிள்ளை படித்த எல்லா கொஸ்டின் ஆன்சருமே வரணும் அப்படின்லாம் நம்ம வேண்டிட்டு பிள்ளைக்கு இந்த பேனா வந்து கொடுப்போம்ல. அப்படி அந்த பேனாவை பூஜை அறையில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பேனாவில் முதல்ல எழுதுனது என்ன அப்படின்னா திருப்புகள். அற்றைக்கிரை தேடி அந்த திருப்புகளை முதல்ல எழுதி முருகப்பெருமானிடம் வந்து எழுதி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸாமுக்கே போனாங்களா. இது வரைக்கும் சிறப்பாக எழுதிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரேங்கை வந்து நான் வீடியோ பதிவில் சொல்லுவேன். அந்த பிள்ளைங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இதே போல் எல்லார் வீட்லேயுமே பிள்ளைங்க வந்து இந்த திருப்புகழை பாராயணம் செய்து முதல்ல திருப்புகழை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் எழுதணும் அப்படின்னா நிச்சயமாக முருகனோட அருளால் படித்தது எதுவும் மறக்காமல் அழகாக எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்தே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுவோம், சிறப்பான மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து கந்தர் அனுபூதி மாலை. எத்தனை பேர் மாலை கட்டி போட்டீங்க சாமிக்கு? அதை அவர் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாரு அப்படின்றத நம்ம வேல்மாறல் பூஜையில் கண்கூடா பார்த்தோம். அவ்வளோ அழகாக அதை நம்ம பாராயணம் செய்ய நமக்கு வந்து அருள் கொடுத்தாருல. எல்லாரும் ஒவ்வொரு வகையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக கலராக எழுதியெல்லாம் நம்ம மாலை கட்டி போட்டோம். அதே போல தான் ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, மாலை கட்டி இதே போல போடணும் அப்படின்னு அழகாக எழுதியிருக்கீங்க. இப்போ நேற்றுக்கு தான் இந்த பதிவு எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அழகாக மாலையெல்லாம் கட்டிட்டாங்க. இதை வந்து அவங்க வீட்டில் இருக்க குட்டி பாப்பா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாப்பா வந்து இது என்னதுமா அப்படின்னு கேட்டிருக்கு. இது வந்து சாமிக்கு போடுறதுக்காக மாலை கட்டியிருக்கேன் நான், இது வந்து கந்தர் அனுபூதி மாலை அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து இப்படி காமிக்கிறாங்க. இது நல்லா இருக்கே, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணுது, உடனே இப்படி கையில் வாங்கி தான் கழுத்தில் போட்டுக்குச்சு. இவங்க சொல்கிறாங்க, அம்மா இது சாமிக்காக, நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை இது எனக்கு தான் வேணும், இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த பாப்பா ஒரு நடனமே ஆடுறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாகவே முருகரே வந்து அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த ஒரு நடனம் ஆடினா எப்படி இருக்கும்
அது போல இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிருச்சு. உண்மையாகவே இந்த மாதிரி நம்ம எழுதி போட்ட அனைவருடைய மாலையுமே முருகன் இப்படி தான் மகிழ்ந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி. எல்லாரும் அந்த குட்டி முருகன் தேவதையாக வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். எல்லாரும் மெய் சிலிர்த்து போகிறீங்க. என்னங்க, எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடனம் இல்லை, உண்மையாகவே மனசுக்கு அப்படி ஒரு பேரானந்தமாக இருந்தது. இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இதே போன்ற இன்னும் பல அற்புதமான வீடியோ பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபாவே. ஓம் சாய்ராம்.